நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செயல்படுகின்றன. இந்த நம்பிக்கை என்பதை மகாபாரதத்துல அற்புதமாக அதை பிரித்து பேசுவார். அதாவது யுத்தத்திற்கு முன்பு சமாதானம் போய் பேசி பார்க்கலாமா என்ற ஒரு டிஸ்கஷன். அதுல தர்மன் சொல்லுவான், சரி சமாதானம் போயிடலாம், தூது போய் பேசி பார்த்துடலாம். பீமன் சொல்லுவான், நீ போகாத கிருஷ்ணா. ஏன் அப்படின்னா, அவன் கொஞ்சமாவது அவனுக்கு அறிவு இருந்தா அவனே இதுக்குள்ள நமக்கு நாட்டை திருப்பி கொடுத்திருப்பான். அப்படி அவன் நம்மை பார்த்து அஞ்சக்கூடிய அம்சங்கள் நம்ம இடத்துல 5 உண்டு. அது என்ன? கதா யுத்தத்திலே நம்பர் 1 நான். என்னோட மோதினா என்ன ஆவான்னு நினைச்சு பார்த்தாக நாட்டை கொடுத்துருக்கணும். அதுக்கு பயப்படவில்லைன்னு பரவாயில்ல. உலகத்திலேயே சிறந்த வில் வீரன் அர்ஜுனன். அவனுடைய காண்டிபத்தை கண்டு பயந்தாவது நாட்டை கொடுத்துருக்கணும். அதுக்கும் பயப்படலைன்னா பரவாயில்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து யுத்தம் செய்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாவது நாட்டை கொடுத்துருக்கலாம். சரி, அதுக்கும் பயப்படனா பரவாயில்ல. துச்சாதனின் ரத்தத்தில் தான் கூந்தலை குளித்து முடிவேன் என்று சபதம் போட்டிருக்காளே, இந்த பாஞ்சாலி கற்பை கண்டு பயந்தாவது நாட்டை கொடுத்திருக்கலாம். சரி, இந்த 4க்கும் பயப்படல, பரவாயில்ல விட்டு. பரம்பொருளாகிய நீ எங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிறாய், உன்னை கண்டு பயந்தா நாட்டை கொடுத்திருக்கணும். அப்போ இதனுடைய வரிசை பாருங்க. முதலில் தன் பலத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கை. தன்னை சார்ந்தவனின் திறம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, துணை நம்பிக்கை. இருவரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்பது இணை நம்பிக்கை. பாஞ்சாலி அது கற்பு நம்பிக்கை, மனைவியின் கற்பு மீது வைக்கின்ற நம்பிக்கை. இவை அனைத்திற்கும் மேலாக தெய்வ நம்பிக்கை. அப்ப தன்னம்பிக்கை, துணை நம்பிக்கை, இணை நம்பிக்கை, கற்பு நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, இந்த 5 இல்லை என்றால் அவன் வாழ்வதற்கு தகுதி இல்லை. அவரும் அறிவுகட்ட மூடன் என்கிறான் பீமன். அது போல பக்தி என்பது நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நிலைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கணும். அப்ப எதையும் ஏன் எதற்கு செய்கிறோம் என்ற ஆய்வு மனப்பான்மையோடு செய்கின்ற போது ஒவ்வொரு செயலுக்குள் இருக்கின்ற உட்கருத்து புரியும். பக்தி மார்க்கத்துல எத்தனையோ சடங்கு சம்பிரதாயங்கள், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆழமான உட்கருத்து உண்டு, ரகசிய அர்த்தம் உண்டு. அவை எல்லாமே ஞான மார்க்கத்திற்கான விடைகள். எல்லாமே ஞான மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய விளக்கங்கள் தான் இங்கே ரகசிய அர்த்தமாக மறைந்திருக்கின்றன பக்தியில. அதனால் ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்திலையும் ஏன், எதற்கு, எப்படி, எதற்காக என்றெல்லாம் கேள்வி எழுப்பி சிந்திக்கின்ற போது அது ஞான மார்க்கம், அதாவது யோக மார்க்கம். எப்படி? இதுவரைக்கும் மனம் என்ற வெற்றி நம்பிக்கையோடு வாழ்ந்த நிலையிலிருந்து இதற்காகத்தான் இது, இந்த நன்மை இதுல இருக்கிறது என்றெல்லாம் காரண காரியத்தோடு தெரிகின்ற போது தீயவை செய்ததெல்லாம் நமக்கு துன்பமாக வந்திருக்கு, நல்லவை செய்ததெல்லாம் நமக்கு நன்மையாக வந்திருக்கிறது. அப்போ தீயதை செய்தது காரணம் என்ன, நல்லது செய்ததன் காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது மனம் எப்பெல்லாம் எழுச்சி பெற்றதோ, ஆத்திரம் கொண்டதோ, அப்ப எல்லாம் பாவத்திற்கு விதையிட்டு இருக்கிறோம். மனம் எப்போதெல்லாம் அறிவோடு இணைந்திருந்ததோ அப்பெல்லாம் நல்லதை செய்திருக்கிறோம்.
அப்போ மனம் சார்ந்த செயல்களிலே இன்பம் அல்லது துன்பம் விளைவு, அறிவு சார்ந்த செயல்களிலே இன்பம் மாத்திரமே விளைவு என்றால் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நாம் விரும்புவது நன்மைகள் மட்டும்தான். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி செயல் செய்தால் தானே நன்மைகள் வந்து சேரும். தவறுகளை செய்துவிட்டு, பாவத்தை செய்துவிட்டு எத்தனை முறை கோவில்களை சுத்தி சுத்தி வணங்கினாலும் பாவம் போயிடுமா? யாருக்காவது போனதாக சரித்திரம் உண்டா? இல்ல. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். எதுவும் வீண் போவது இல்லை, மறைந்து போவது இல்லை. அதனால் அறத்தை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும் என்றால் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். அப்ப இறைவனோடு ஒன்றி செயல்படக்கூடிய மனப்பக்குவம் யோகம். யோகம் என்றால் இணைதல், இணைப்பு. அப்படி இணைந்த நிலையிலே செயல்படுகின்ற போது ஒவ்வொரு செயலுக்கும் விளைவாக நல்லதையே துய்க்கிறோம். இந்த அறிவு சார்ந்த வாழ்க்கை தன்னை அறிய விளைவு கொள்ளும், ஆர்வம் கொள்ளும், தானாகவே வரும். சாமி என்ன சொல்லுவாங்க? கடமையை செய்பவன் கடவுளை நாடுவான், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழுவான். அப்ப யோகம் என்பது இறை உணர்வோடு கலந்த அறம் சார்ந்த வாழ்க்கை. அதான கர்ம யோகம். அப்ப கர்மத்தை ஒழுங்காக யோகமாக செய்கின்ற போது அவன் இறைவனை நாடுவான். அந்த அறிவு தானாகவே மேன்மை நோக்கி பயணிக்கின்ற போது தன்னை அறிந்து இன்பம் வரக்கூடிய அந்த மேன்மையை, சிறப்பை, முழுமை எய்துகிறது. அறிவை அறிந்த தெளிவே ஞானம். இப்படி வாழ்க்கை என்பது நம்பிக்கையில் துவங்கி விளக்கத்தில் பயணித்து முக்தியில் நிறைய பெறும், ஞானத்தில் நிறைய பெறும். இதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை. உடல் அளவிலேயும் சுகங்களிலே நிறைய பெற வேண்டும், மனதின் ஆசா பாசங்களிலேயும் தர்மத்தோடு நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனம் இரண்டு வகையிலேயும் செயல்படும். வாசல் ஒன்று இருக்கும், ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி இரண்டு இருக்கும். வாசல் ஒண்ணுதான், செயலுக்கு தக்க விளைவு. ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி இரண்டு இருக்கும். ஒன்னு தர்மம், இன்னொன்னு அதர்மம். தர்மத்தால் சாதிக்க முடியவில்லை என்றால் அதர்மத்துக்கு போயிடும். அதைத்தான் துரியோதனன் செய்தான். அதனால் இந்த மனதை பக்குவப்படுத்தவில்லை என்றால் தன் ஆசைகளை நிறைவு செய்வதற்காக அதர்மத்தையும் செய்யும். அதனால் மனதை பக்குவப்படுத்தி இயல்பான தர்மத்திற்கு உட்பட்ட ஆசைகளை நிறைவு செய்வது. அடுத்தது உயிர் திருப்தி. உயிர் திருப்தி எப்படி வரும்? ஜாப் சாட்டிஸ்பாக்சன். எந்த கடமையை செய்கிறோமோ, செயல்களை செய்கிறோமோ, அதிலே வருகின்ற விளைவுகளே நன்மையிலே அடைகின்ற ஒரு திருப்தி, மன நிறைவு. இன்றைக்கு நான் என்னுடைய கடமைகளை நிறைவாக செய்திருக்கிறேன், அதான் ஜாப் சாட்டிஸ்பாக்சன். அதே போல எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குடும்பத்துக்கு, சுற்றத்துக்கு, உறவுக்கு, இந்த உலகத்திற்கு, அவை கடமைகளிலேயும் நான் நிறைவாக செய்திருக்கிறேன், அது உயிர் திருப்தி. இந்த உடல், மனம், உயிர் இவற்றுக்கு மூன்றுக்குமே அடிப்படை ஆத்மா தானே. ஆத்மா தான் இந்த உடம்பை கட்டி கொண்டது. தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்து தழைத்து உலகில் வந்தோம். அப்ப ஆத்மாதான் தன்னிலே உள்ள பதிவுகளுக்கு தக்க மாதிரியான உருவ அமைப்போடு ஆனா பண்ண என்றெல்லாம் முடிவு செய்து உடலாக வளர்ச்சியை பெற்று பிரசவமாச்சு. அந்த ஆத்மாதானே தன்னிலே இருக்கின்ற பதிவுகளை வெளிப்படுத்தி அவற்றை எண்ணங்களாக
செயல்படுத்த வைத்து எல்லாம் ஆத்மாவுடைய நாடகம் தானே. எதை நோக்கி வாழ வைத்தது? தன்னை நோக்கி. ஆனா மனம் என்ன பண்ணுச்சு? சப்ட்ராக், எல்லாம் டைவர்ஷன்ல போயிடுச்சு. அப்ப கடைசி வரைக்கும் உடல் சார்ந்த, பொருள் சார்ந்த, பதவி சார்ந்த, சொத்து சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் ஆத்மா சார்ந்த வாழ்க்கை எங்கே? அப்போ என்னத்தை அனுபவிச்சு, என்னத்தை சம்பாதிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ என்ற விரக்தியே கடைசியில் மிச்சமாகும். ஏன் இந்த விரக்தி? யார் கேட்கின்ற கேள்வி இது என்றால் ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. உன்னை உருவாக்குனதே நான் தான், உன்னை வாழ வைத்துக் கொண்டிருந்ததே நான் தான், எனக்குன்னு என்னப்பா செஞ்ச நீ? எல்லாம் உடம்புக்குன்னு பார்த்துக்கிட்டிய, எனக்குன்னு என்ன செஞ்ச நீ என்று ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. எனவே தன்னை அறிகின்ற போது, ஆத்ம தரிசனம் பெறுகின்ற போது ஆத்மாவும் நிறைய பெறுகிறது. அந்த நிறைவிலே இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எத்தனை பேர் என்னை போல் வாழ்ந்தாங்க இந்த உலகத்துல? பணக்காரனா இருக்கலாம், உயர்ந்த பதவியில இருக்கலாம், வாழ்ந்தேன் என்ற நிறைவு வந்ததா அவருக்கு? அதுதான வாழ்க்கையின் வெற்றி, முழுமை. அப்போ இறப்பதற்கு முன்பு நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்ற மன நிறைவு வரவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை தோற்று போனதுன்னு அர்த்தம். நீ எவ்வளவு சொத்துவனு சேர்த்திருக்கலாம், எந்த உச்சத்தையும் தொற்றிருக்கலாம், ஆனா வாழ்க்கையில தோற்று போனவன் நீ. ஆத்மா இடம் கொடுக்காது, நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு திருப்தி கொடுக்காது. எத்தனை செல்வந்தர்கள் கடைசி நேரத்தை சொல்றாங்க, எல்லாத்தையும் சாய்ச்சினே தவிர எனக்காக நான் வாழலை. அப்ப யார் அந்த எனக்காக? நான் யார்? அந்த ஆத்மா. அப்ப ஆத்மாவுக்காக வாழலையே. அது போல இந்த தலைப்பே மிக அற்புதம். பக்தி, யோகம், ஞானம். அறிவறிந்தோர் சிவமாவார். அப்படி அறிவை அறிந்த தெளிவுதானே ஞானம். இந்த பகுத்தறிவு தன் மூலமாகிய பேரறிவோடு இணைந்து விட்டால் அது முழுமை, அது முக்தி. எனவே அறிவறிந்தோர் சிவமாவார். அறிவோடு அறிவாக லயித்து விட்டால் அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். குருஸ்தானம், குரு சாட்சாத் பரபிரம்மம். எனவே அறிவறிந்தோர் சிவமாவார், அன்பு ஊறும். அதாவது அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. அன்பு என்பது என்ன? நேற்றைக்கு பார்த்தோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எனக்கு நீ என்னப்பா வேணும்? எல்லாரும் நல்லா இருந்தா அதுவே போதும். அந்த மன விரிவு எப்ப வரும்? அது இறை உணர்வின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு, கருணையின் செயல்பாடு. அப்படி அன்பு ஊறும், அறம் செழிக்க அவ்வறிவே நல் உரமாம். கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழுவான். கடமைதானே அறம். ஒழுக்கம், கடமை, ஈகை, இதுதானே அறம். அப்போ கர்ம யோகம் என்பது மூன்றும் இணைந்த நிலை. கர்ம யோகத்திற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விளக்கம் என்ன? விளைவுகளை கணித்துக் கொண்டு செயலை முறைப்படுத்திக் கொண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அற வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தவ முறையே கர்மயோகம். அதனால் அறம் வேறு கர்மயோகம் வேறு இல்லை. அது வந்த காரணம் என்ன? இறை உணர்வு, அதன் வெளிப்பாடு அறநெறி. எல்லா மதங்களின் கோட்பாடு இறை உணர்வு, அறநெறி தான். இதுதான் எல்லா மறைநூல்களுக்கும் அடிப்படை. இரண்டே பண்புகள், ஒன்று இறை உணர்வு, மற்றது அறநெறி. இறை உணர்வு பெற்றால்தான் அறத்தின்படியே வாழ முடியும்.
அறவுண வாழ்க்கை வாழ்ந்தால்தான் இறைவனை அறிய முடியும். இது ரெண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக பாவம் செய்தே தீருவான். அடிச்சு தீர்ப்பு சொன்னார் வள்ளுவ பெருந்தகை. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. பாவம் செய்தே தீருவான். ஏன்னா அவன் வைத்திருக்கிற தர்மம் வேற, அவனுடைய இலக்கணம் அறத்திற்கு வேற. அது எப்படி இறை நீதிக்கு பொருந்தும்? அரசியல், வியாபாரம், மதம் எல்லாம் பணம் பதவி தானே. இதுக்கு ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறான் இல்ல, அது செல்லுபடி ஆகுமா இறைவனுடைய சன்னிதானத்துல? எனவே அறம் செழிக்க அவ்வறிவே நல் உரமாம், அறிவினது ஆற்றல் ஐம்புலன்கள். அறிவேதானே எழுச்சி பெற்று இறை தொகலாச்சு, இயக்கமாச்சு, விண்ணாச்சு. அப்ப அறிவின் எழுச்சி நிலை இயக்கம், உயிர், மனம் எல்லாம் அறிவுதான். அதனால் அறிவினது ஆற்றல்களே ஐம்புலன்களாக நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த ஐம்புலன் அனுபவத்தில் சிக்கிவிட வேண்டா பற்றா. கள்ள புலன் ஐந்தும் காலா மணிவிளக்கே என்பார் திருமூலர். இது எப்போ கள்ள புலன், எப்போ கால மணிவிளக்கு என்றால், ஐம்புலன்கள் மயக்கத்தில் சிக்கியிருக்கின்ற வரைக்கும் அவை கள்ள புலன். இந்த ஐம்புலன்களே அறிவின் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்ற போது இந்த உடலின் பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி, அதோடு ஆத்ம நிறைவு அதை நோக்கி பயணித்துவிடும். அதனால் ஐம்புலன்கள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? அதனால் உடல் சார்ந்த வாழ்க்கையும் வாழணும், அறம் சார்ந்த வாழ்க்கையும் வாழணும். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அதனால் இந்த ஐம்புலன் அனுபவத்தில் சிக்கிவிட வேண்டா பற்றுகள். என்ன பற்று? தகுதியே இல்லை, ஆனா என் குடும்பம் தான் ஆட்சியில் இருக்கணும். இவ ஒரு தத்தி, அது ஒரு தத்தி, அது ஒரு தத்தி, ஆனா நாங்க தான் ஆளணும். அட, உன்னை விட நல்லா செய்யக்கூடியவங்க அவங்க இருக்காங்கப்பா, அவங்ககிட்ட கொடுத்துரு. நான் தான். இப்படி எத்தனை அகம்பாவம் ஆணவம் மக்கள் மத்தியில் இருப்பார். ஒரு செயலை நம்மை விட இன்னொரு சிறப்பா செய்யறாங்கன்னா விட்டுடு, நம்மால் இன்னொரு செயல் செய்ய முடியும், அதை செய்வோம். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. பொருளாதார நிபுணர் அரசியல்ல நிர்வாகம் செய்ய முடியாது. அப்படி கெட்டதுதான் இந்தியா. பொருளாதார நிபுணர் சொல்லி மன்மோகன் சிங் கொண்டு குறை வச்சாங்க. பொருளாதாரம் கெட்டது, நிர்வாகம் கெட்டது. அதனால் யார் எப்பணி முடிக்கும் என்று கருதி அதனை அவன் கண் விடல், அதுதான் அறிவின் சிறப்பு. அப்போ எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது, ஒவ்வொரு துறையாகத்தான் செய்ய முடியும். எனவே அறிவை அறிய அனுபவத்தை சிக்கிவிட வேண்டா பற்றாம். அந்த அறிவை அறிந்து மனதுக்கும் செயலுக்கும் ஓர் அரணாகும் பக்தி. இந்த பற்றில் இருந்து கொஞ்சம் விடுபடுவது, என் செயல் என்பதெல்லாம் இறைவா உன் செயலே என்று இறைவனிடத்திலே அர்ப்பணிப்பது. உண்மையான பக்தி என்பது என்ன? சரணாகதி என்பது என்ன? எல்லாம் பெருசா பில்டப் பண்ணிக்கிறாங்க. பெரிய பக்திமான், எல்லாம் அவனுடைய செயல், அவன் மேல பார்த்துக்குவான், அப்ப விட்டுருவான. அப்ப எது சரணாகதி? இந்த வார்த்தை உச்சரிப்பதற்கு பல பக்தர்களுக்கு யோகியதை கிடையாது. உயர்ந்த வார்த்தை சரணாகதி, ஞானத்தின் உச்சம் சரணாகதி. இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கும்னு கொண்டு வந்தால் உண்பேன். அந்த ஞானத்தின் உச்சம் சரணாகதி. கண்ணாசு ரொம்ப எளிமையை சொல்வார். எது சரணாகதி?
நாளை பொழுது இறைவனுக்கு அழைத்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. இதுதான் சரணாகதி. அது இல்லைன்னா வெறும் வேஷ பக்தி தானே. இது யாரை ஏமாத்துற? உன்னை நீயே தான் ஏமாத்திக்கிற. அதனால் அறிவறிய மனதுக்கும் செயலுக்கும் ஓர் அரணாகும் பக்தி. தப்பு செய்ய விடாது. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கடங்குமே. விநாயகனை வினை தீர்ப்பவனே. அப்ப என்ன அர்த்தம்? பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிக்குது. இவ்வளவு கோடி உனக்கு தரேன், என இதை செய்து கொடு. யோசிக்கணும், என்ன செய்தால் என்ன வரும். அந்த அறிவை இறைவனோடு சார்ந்து நின்றால் எதற்கும் ஆசைப்பட மாட்டான். எது தந்தாலும் இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லைப்பா, இறைவனுடைய கருணை ஒன்று போதும் எனக்கு இந்த வாழ்க்கைக்கு. அந்த இறைவனை தவிர்த்து நான் எதையும் செய்ய மாட்டேன். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர். அந்த தைரியம், அந்த தெளிவு இருக்கும். சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் 3 ஜியர்ல கூப்பிட்டு காலை விழுந்தா இவங்க போய் நிக்கிறாங்க. பயம், உயிர் பயம். ஏன் வரல? இறைவனையும் அறியல, வெறும் போஸ்ட் காஸ்டியூம். எப்படி தைரியம் வரும்? பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர். அந்த தைரியம் எப்ப வரும்? இந்த உடல் என்பது அழியக்கூடியது. நாளைக்கு இப்போ சேகாகிறது, இன்னைக்கு செத்த என்ன நட்டம்? அந்த தைரியம் வரணும். எப்ப வரும்? இந்த உடல் நான் அல்ல, இந்த வாழ்க்கையும் நான் அல்ல. நிரந்தரம் ஒன்றுமில்லாத பால்வெளி, சுத்தவெளி, இறைநிலை. அந்த உணர்வுக்கு போயிட்டா இங்க சர்ஜரி கூட வலிக்கல. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் ரமண மகரிஷிக்கும் வலிச்சதா? நமக்கு முள்ளு குத்தினால வலிக்குது. அவங்க சர்ஜரியே பண்ணிக்கிட்டாங்க. ரமண மகரிஷி வலிக்கலையே. அப்போ ஏன் வலிக்கு பயம், உயிருக்கு பயம்? ஒன்றும் தெரியல, வெறும் வேஷம். அப்புறம் பயப்பட வேண்டியதுதான். அயோக்கியனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பரிவட்டம் கட்டி எத்தனை கோயில பார்க்கிறோம். நீ உள்ள வராத தகுதியிலன்னு சொல்ல வேண்டியதுதானே. எனவே அறிவறிய மனதுக்கும் செயல் வரனாகும் பக்தி யோக நெறி இரண்டும் அறிவறிந்த அவ்வழி செயலாற்றும் அகன்ற பேரறமே மெய்ஞானமாகும். அகன்ற பேரறம். ஒழுக்கம், கடமை, ஈகை, இது அறம். இது தன்னளவிலே செயல்படுகின்ற போது அது தன்னுடைய வாழ்க்கைக்கு சரியானதுதான், துன்பம் தவிர்த்து விடும். அகன்ற பேரறம் தொண்டு வாழ்க்கையில இணைந்து அனைவருக்கும் நன்மை செய்கின்ற போது அது பேரறமாகிறது. முற்ற நிலையிலே இறைவனை உணர்கின்ற போது அதன் வாழ்க்கையின் முழுமையை நிறைவை தந்து விடுகிறது. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனை பயிற்சிகள், அத்தனை விளக்கங்கள் அனைத்தும் தந்த கருணையின் வெள்ளம் வேதத்தில் மகிழ்ச்சி அவர்கள். நினைக்க நினைக்க என்ன தவம் செய்தனை, இப்படி ஒரு குருவை அடைந்து இப்படி ஒரு வாழ்க்கையை துய்ப்பதற்கு என்ன தவம் செய்தனை. அப்படிப்பட்ட புண்ணியவான்கள்னா நமக்கு என்ன குறை? குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைவாக வைத்திருக்கிறாய். அந்த நிறைவுதான் ஆத்ம திருப்தி. அதை பெறுவதற்கு ஒரே வழி, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற ஒற்றை வரி தரக்கூடிய ஞானம். வாழ்ந்து பார்க்கலாமே. வாய்ப்பளித்த அனைவருக்கும், செவிமடுத்த அனைவருக்கும் நன்றிகள். வாழ்வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்வளமுடன் ஐயா. வார்த்தைகளிலே இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா வாழ்க வளமுடன்.
நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம். மகன் கவிகளுக்கு தொடர்ந்து சிறந்த முறையிலே விளக்கங்கள் வழங்கி நம் அனைவரையும் வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில், மனமாமுயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.